தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினு சூரியன் 9ஆம் அதிபதி ஒரு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே கொண்டு வரும்போது கொஞ்சம் விரயங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போய் படிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் உள்ள ராகு குருவுடைய ஸ்தானத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபதியும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய சொத்துக்கள் வாங்கலாம், புதிய ஒரு சந்தோஷங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மூமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதிங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காங்க. புதிய சொத்துக்கள் பழைய சொத்துக்களை விற்றுட்டு புது சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல ஒரு புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்குற யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி, பெரிய ஒரு லெவலில் முன்னேறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிளைண்ட்ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரி விஷயங்கள், வேலை விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கடினா நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை, அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக சுக்கிரன் தசாபதி, சுக்கிரன் 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும். நோய்கள் இருந்து விடுபட்டு வர்றது, கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.